பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். Matthew Gospel chapter 7 verses 21 and 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவ சித்தம் செய்கிற மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவ சித்தம் செய்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு காரியத்தை சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கூட்டம் உண்டு, நான் அறிகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னைக்கு இயேசுவா ஆண்டவரேன்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, இறைவான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, கடவுளேன்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, கர்த்தாவேன்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க. ஆண்டவரை பார்த்து நாங்கள் இதெல்லாம் செய்கிறோமே ஆண்டவரே, எங்களுக்கு கிஃப்ட்லாம் இருக்கே, பிசாசு துரத்துறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், இந்த வரங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வரங்களை காட்டிலும் இந்த இடத்துல யாரை பார்க்குறாருன்னா கனிகளை பார்க்குறாரு. மோர் தென் கிஃப்ட்ஸ், காட் இஸ் லுக்கிங் அட் ஃப்ரூட்ஸ். அப்போ அந்த கனிகள் உள்ளவர்கள் யாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க தான் தேவ சித்தம் செய்கிறவர்கள். அவர்களிடத்துல என்ன காணப்படுது, அவங்கள யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். இந்த காலவேளையில் உங்களை ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் அர்ப்பணிக்கும் போது உங்களை ஆண்டவர் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். பாருங்கள், ஒரு கப்பல் பிரயாணத்தில் 276 பேர் போகிறாங்க. அதில் ஒரு மனிதன் தான் தேவ சித்தம் செய்கிறவன். மீதி எல்லாம் கிரிமினல்ஸ், குற்றவாளிகள் உண்டு, போர்ச்சேவர்கள் உண்டு, கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் பயணத்தில் இருக்காங்க. ஆனால் நீண்ட நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்களுக்கு மேலே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, அப்படியே டார்க்காக போயிட்டுருக்க வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு இருளான நேரத்தில் ஒரு தேவ சித்தம் செய்கிறவன் பவுல் அப்போஸ்தலன், அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், மற்றவர்களை திடப்படுத்துகிறான், சேரப் பண்ணுறான், மோட்டிவேட் பண்ணுறான். கப்பலுடைய கேப்டனை காட்டிலும் இவர் கேப்டனாக கர்த்தர் அங்கே யூஸ் பண்ணுறார். அவனும் அதே சூழ்நிலை தான். அப்போ தேவ சித்தம் செய்கிறவனை பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் அவன் மற்றவங்களை கைட் பண்ணிகிட்டே போவான். அதான் யூஸ் பண்ணுவார் ஆண்டவர். கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்றவங்க இல்லை, அக்கிரம செய்கைக்காரர் அல்ல, அவங்க கூட்டவங்க பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சித்தம் செய்கிறவன், தேவனுடைய சித்தம் செய்கிறவன், அவனுக்கு அந்த வார்த்தை அவன் கைட் பண்ணுறான். ஒரு பவுல் 275 மெம்பர்ஸ், 275 பேரை அழகாக கரை சேர்க்குறான் ஒரு மோசமான சூழ்நிலையில். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் அந்த கிருபையை தருவாராக. ஆனால் நம்ம தேவசித்தத்தை மாத்திரம் செய்யணும். ஒரு இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை பூரணமாக செஞ்சதுனால நடந்தது என்ன, 2025 வருஷங்களாக ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி வாழ்வு பெறுது. இன்னும் வாழ்வு பெற போகிற அநேகர் உண்டு, வரப்போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த இயேசு வாழ்வு கொடுத்துட்டே வர்றார், ஒருத்தர் தேவசித்தம் செய்ததுனால. அப்போ ஒவ்வொருத்தராக செய்யும்போது, ஒரு தானியேல், அவ்வளோ பெரிய மாகாணத்தில் ஒரு தானியேல், பாபிலோன்ற கிங்டத்தில் ஒரு வாலிப பையன் எவ்வளோ வேணாலும் அதில் போய் மாட்டலாம் இல்லையா, அந்த போஜனம் சாப்பிட்லாம், பாபிலோனியன் ட்ரெஸ்ஸு போடலாம், பாபிலோனியன் கலாச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு தானியேல் அந்த பாபிலோனிலே தேவசுத்தம் செய்கிறான். அதனால் நடந்தது என்ன, முழு யூதர்களும் காக்கப்பட்டு வருகிறார்கள். 70 ஆண்டுகளில் ஒரு குரூப் ஆஃப் ஜூஸ் they are getting ready to build the temple of God. ரெடி பண்ணிகிட்டே வர்றார். ஒரு மனிதன், ஒரு தானியேல், ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு பவுல். எப்படி ஆண்டவர் யூஸ் பண்ணுறார் பாருங்கள். நீங்கள் வாலிபனாக இருக்கலாம், வயது முடிந்தவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்போதுமே am I doing the will of God, இயேசுவின் சித்தம், பிதாவின் சித்தம் நான் செய்கிறேனா. என்கிட்ட வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட மற்றவங்கள மாதிரி பப்ளிசிட்டி இல்லாமல் இருக்கலாம், நான் மறைந்து இருக்கலாம், எனக்கு பெரிய லைட் வெளிச்சம் கேமரா ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் மறைந்திருந்தாலும் நான் தேவ சித்தம் மாத்திரம் செய்துட்டு இருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை கர்த்தர் யூஸ் பண்ணிகிட்டே வருவார். யூ வில் பி a யூஸ்ஃபுல் வெசல் ஃபார் த லார்ட். இந்த காலை வேளையில் தேவ சித்தம் செய்ய உங்களை பூரணமாக அர்ப்பணிங்க. உங்களை சூழ்நிலைகளிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் பயன்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலுமாய் உம்முடைய சித்தம் செய்ய பிரதிஷ்டை செய்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்குறாங்களோ தங்களை முற்றிலுமாக பிரதிஷ்டை செய்யட்டும் ஆண்டவரே. உலகத்தில் ஒரு கூட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் அவர்கள் கொண்டாட்ட மனநிலையிலே காணப்பட்டாலும் ஒரு இயேசு கிறிஸ்துவை போல, ஒரு தானியேலை போல, ஒரு பவுலை போல தேவ சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கிற பிரதிஷ்டையுள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். இந்த சத்தியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீர், இந்த ரேமாவை கொடுத்தீர். இதில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ கர்த்தர் நீர் தெரிந்து கொள்ளுங்கப்பா. நாங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய், பிதா எங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், அதற்காக நாங்கள் தியாகப்படுத்த வேண்டியவர்களை தியாகப்படுத்தி உமக்கென்று எழும்புகிறவர்களாய் எங்களை கர்த்தர் பயன்படுத்தும். எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு பயன்படாத அநேகர் மத்தியில் கர்த்தர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை பயன்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உமக்காகவும் உம்முடைய ஊழியத்துக்காகவும் பயன்படுகிறவர்களாய் கர்த்தர் நடத்துங்க. உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை பண்படுத்தி பயன்படுத்துவாராக.